சன் நோஸ்டோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்த நிலையில் இப்போ நம்ம இருக்கோம். என்னென்ன அரசியல் பற்றி பேசுகின்ற போது மிக அதிகபட்சமாக பேசியது நாம தான். அது உங்களுக்கு தெரியும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்க போட போகிறாங்க. கூட்டணிகள் முடிவாயிட்டிருக்கு. இந்த கூட்டணிகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் இழுபறி இருக்குது. இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, ஒரு கோடு நாங்கள் போட்டிருக்கோம். இந்த பதிவில் ஒரு ஆண்டு காலமாக ஒரு கோட்டை போட்டு கொண்டு வருகிறோம். நேற்று வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல், அதிமுக அணிக்கு ஒரு பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி பலம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இது ஒரு ஆண்டுக்கு முன்னதாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலமிக்க சக்தியாக அதிமுக வலிமை பெறும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கும், மிகப்பெரிய சக்தியாக ஒரு வலுவெடுப்பார் என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறோம். ஒரு ஆச்சரியப்படத்தக்க செய்தி என்னன்னா, மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இன்றைக்கு அதிமுக கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா, ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பலமே அந்த கூட்டணி பலம் மட்டும்தான். இப்போ உடைச்சி சில விஷயம் பேச போகிறோம். அந்த கூட்டணி பலம் தான் அவங்க ஒரு அசாத்தியமான துணிச்சலோடு நடைபெற வச்சுட்டு இருந்தது. அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி மறுபடியும் நாம தான் அமைக்க போகிறோம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே நம்முடைய சொந்த எண்ணம், சொந்த ஆசைகள். அதுக்கு கிரகங்கள் இடம் கொடுக்கணும், நமக்கு அதற்குரிய நேரம் வாய்க்கணும். இங்கே ஒரு சிறப்பான தகவல் சொல்லணும்னா, உங்களுக்கெல்லாம் இந்த கூட்டணி என்று முடிவாகி கொண்டு இருக்கிறது. நாம் யார் யாரையே பேசியிருக்கோங்க. என்ன பேசியிருக்கோம்? ஒரு எடப்பாடியை பற்றி பேசுகின்ற போது ஓபிஎஸை பற்றி பேசியிருக்கோம், டிடிவியை பற்றி பேசியிருக்கோம், சசிகலாவை பற்றி பேசியிருக்கோம். அப்பொழுதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரே தகவல், யாராக இருந்தாலும் எடப்பாடிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், எடப்பாடியாரை எதிர்த்து எவராலும் அரசு செய்ய முடியாது, அரசியல் காலத்தில் அவர்தான் வெற்றி பெறுவார் 2026 வரையில் சொல்லியிருந்தோம். இது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நாம் எப்பவுமே நேற்று நடந்ததை பேசக்கூடிய ஆள் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதை பேசக்கூடியவங்க. நாம் எதை பேசினோமோ அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காக இத்தனை அழுத்தமான பதிவு எங்களுக்கு. சரி, இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க நீங்க. ரெண்டாவது, ஆளுங்கட்சியுடைய கூட்டணி சரியாக இருக்குமா இருக்காதா, அந்த கூட்டணி நிலை பெறுமா, இல்லை அந்த கூட்டணி யாராவது வெளியில போவாங்களா? இன்னும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். எங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் கொஞ்சம் சொல்லிடுங்களேன், எப்படி அமையும், யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்களேன். நான் அந்த தகவலை கூட ஒரு வருடமாக நாங்கள் தான் ஆரம்பித்தோம். அந்த தகவலை தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், தேர்தல் முடிவு நாள் தெரியட்டும், இந்த இரண்டும் தெரிந்தால் மட்டும்தான் வெற்றி யாருக்கு என்று சொல்ல முடியும். இப்போ ஒரு ரேஸில் போய்கிட்டு இருக்கோம், 2 பேருமே பலமாக இருக்காங்க, 3 பேருமே பலமாக இருக்காங்க. அந்த தேதியில் யாருக்கு பலம் அதிகமாக இருக்கிறது, அந்த தேதி யாருக்கு சாதகமாக இருக்குது, அந்த தேதியில் கிரகங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம் தானுங்க. மறைந்த முதல்வர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பிறந்த தேதியில் பிறந்த நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் பிறந்திருப்பாங்க. ஏன் அவங்க எல்லாருமே அவங்களால ஆக முடியல? அது கர்ம வினை. இப்போ ஒவ்வொருவருக்கும் கர்ம வினை என்பது அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். இப்போ தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்னும் என்னால் சொல்ல முடியும், என்னிடம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தகவல், நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. தேர்தலுக்குள் இன்னும் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மிதப்போடு இருப்பவர்கள் தன்னை சுதாரித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இப்பொழுது இருக்கின்ற கூட்டணி பலமாக இருக்கும் என்றால் அங்கே ஒரு உடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் இந்த கூட்டணியே சரியான வலிமை பெறும். இதில் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏன் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம், தம்பி சிவகுரு ரவியும் நானும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போது எதை கோடிட்டு நாங்கள் காட்ட போகிறோம்? இப்போ சின்ன வேடிக்கையில் நடந்துட்டு இருக்கு நிறையா. என்ன வேடிக்கை தெரியுங்களா? நேற்று ஒரு சர்வே வருது. என்ன சர்வே? நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடந்தால் யாருக்கு வெற்றி. இது தேவையில்லாத சர்வே. தமிழ்நாட்டு சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுடைய எதிரொலி என்பது எப்பொழுதுமே எதிரொலித்ததில்லை சட்டமன்ற தேர்தலில்.
இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கங்கள் நின்று கொண்டு இருக்கிறது. 4வதாக சீமானும் இருக்கார் கொள்கை பிடிப்போட. இந்த 4 பேருக்குள்ள போட்டி பலமாகவே இருக்கு. இதில் அதிகபட்சமான முன்னிலையில் இருப்பது யார் என்று பார்க்கிற இந்த நிலைமை இந்த பதிவில் இப்போ உங்களுக்கு தென்படும். அப்போ யாரை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம், நீங்க என்ன மனசில் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பேச தான் போகிறோம். தம்பி சிவகுரு ரவியும் இந்த பதிவுகளை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு தகவல் சொல்லுவார். சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமசிவாய். தற்பொழுது ஜாதக ரீதியாக இன்றைய தமிழக அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சார் சொல்லியிருக்காரு. அது இப்போ நாங்கள் கடந்து இந்த ஒரு வருஷமாக இந்த அரசியலை பற்றி தான் நிறையா கொடுத்துருக்கோம். அரசியலில் மட்டும் கொடுக்கல, அரசியலுடைய கட்சி ஆரம்பித்த அந்த தேதி, அந்த லக்னம் அதையும் கொடுத்துருக்கோம். அண்ணா திமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கட்சியையும் கொடுத்துட்டோம், தலைவர்களையும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறையா அதில் சார்ந்த எல்லா அமைப்புகளும் தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். அப்போ நிறையா வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட எங்களுக்கு நல்ல பேர் ஆதரவு கிடச்சிருக்குது. ஒவ்வொரு வீடியோஸும் லட்சக்கணக்குக்கு மேலே போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்போ இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு சில வீடியோலாம் 1.5 லட்சம் மேலே போகுது, 2 லட்சம் இவங்களும் பார்க்குறாங்க, வாழ்த்துக்கள்லாம் வருது. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே சமயத்தில் இப்போ சார் ஒரு வார்த்தை சொன்னார். கடந்த ஒரு வருடமாக திமுகவாக இருக்கட்டும், எடப்பாடியாக அதிமுக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாத்தையும் விவரித்து பிரித்து அவர் தனித்தனியாக நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏன் எடப்பாடி அவர் முதன்மைப்படுத்துகிறாருன்னா, இவரை தொடும்பொழுது அது ஜீரோவாகும், எதிரிக்கு பலகீனமாகும். ஏன் அந்த அமைப்பு சொல்கிறாருன்னா, இது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர்களோ மற்றவர்களோ முடிவு பண்ணுறதில்ல, கர்மா தான் விதியை முடிக்குது. ஒரு கர்ம பலன் சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான். அப்போ இதை இவன் முடிப்பான் என்ற 5 அதை அவன் கண்விடல்னு ஒரு, இந்த நேரத்தில் இவரால் தான் இது ஜெயமாகும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ இந்த அமைப்பு எடப்பாடியாருக்கு பலம் பலகீனம், இந்த 2 அமைப்பில் எதுன்னு கேட்டால், நாங்கள் 2025 ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இவரை சாதாரணமாக நினைக்காதீங்க, இவர் பலம் பெறுவார்னு போட்டுக்கிட்டே வந்தோம். 2025 ஜனவரி அந்த லைன்லேயே சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் பார்க்குற எடப்பாடி இவர் கிடையாது, மிக உயரத்தை ஒரு தொடுவார், கர்ம விதிங்கிறது வேற, இவர் அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவிச்சுட்டாரு, இனிமேல் இவருடைய அமைப்பே வேற மாதிரியா பார்ப்பீங்க, இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குற நீங்கள் நாளைக்கு வியப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த உலகமே பார்க்கும் அப்படின்னு இதை சொல்லியிருக்கோம். இதை வந்து முகஸ்துதிக்காகவோ பெருமைக்காக சொல்கிற அவசியம் இல்லை. ஜோதிடத்தினுடைய கர்ம விதி என்ன, திமுக ஜெயிக்கணும் 2021 ஜெயிக்கும்னு கொடுத்துருந்தேன். 3வது பிரதமர் வருவார்னு அதையும் நாங்கள்லாம் கொடுத்துருந்தோம், அதுவும் வந்திருக்கார். அப்போ எங்களால் உறுதிட்டு பெரும்பான்மையாக நாங்கள் சொல்கிறோம்னாக்கா, இது நாங்களாக முடிவு பண்ணுறதில்ல, மனிதர்களுக்காக இது ஜோதிடம் கிடையாது, இறைவன் விதி. இதை மனுஷங்க கொடுத்துருக்கார். தெரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சுக்கப்பா, மற்றவருக்கும் சொல்லுங்கப்பா, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறணும், இதுதான் திருவள்ளுவரும். அப்போ இந்த அமைப்பை நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், தெரிய வைக்கணுன்றது தான். ஒரு முகஸ்துதிக்காக இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார்னு சொல்லிடலாம், அது அந்த நேரம் தான். ஆனால் விதி என்ன சொல்லுது, அதுதான். அந்த விதியினுடைய அமைப்பை தான் அவரு சொல்கிறார், நானும் சொல்கிறேன். அப்போ திமுகவுடைய ஜாதகம் என்ன அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு, அதிமுக ஜாதகம் என்னன்றது நானும் சொல்லியிருக்கேன், விஜய் ஜாதகம் என்னங்கிறது இப்போ சொல்லியிருக்கேன். இந்த இப்போ சொல்ல போகிறது பொது கோச்சாரம். இந்த பொது கோச்சாரத்துடைய பலன் இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுடைய டேட்டு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த டேட்டு வந்துட்டாக்கா கன்சல்டிங் பண்ணி கன்ஃபார்மாக இந்த கட்சி உள்ளே வருது, இது அந்த நாற்காலியில் போய் உட்காருது, கோட்டையை இது பிடிக்குது அப்படின்னு உறுதிட்டு சொல்லலாம். இது தம்பி சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். எடப்பாடியாரை எதிர்த்து யாராலும் அரசு செய்ய முடியாது என்பது எங்கன்னா அதிமுகவிற்குள். ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வயத்தில் சொல்லுவோம். அதிமுகவிற்குள் அவரை எதிர்த்து, அவருடைய தலைமை பதவியை எதிர்த்து எவராலும் அரசு செய்ய முடியாது. அதிமுக என்றால் எடப்பாடியார் மட்டும்தான் என்பதை அவருடைய ஜாதகத்தை மையமாக வைத்து நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ என்ன பேச போகிறோம்னா, இப்போ நிறைய ஜாதகத்தை நாங்கள் பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஓபிஎஸ்ஸை பேசியிருக்கோம், டிடிவி பேசியிருக்கோம், விஜய் பேசியிருக்கோம், சீமானை பேசியிருக்கோம், எல்லாரும் பேசியிருக்கோம். இப்போது அந்த ஜாதகங்களை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவிற்கு இப்போ வந்திருக்கும். இந்த கூட்டணி எந்த ரீதியில் போய்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கின்ற போது, கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள், அவர்களுடைய ஜாதகம் மையமாக வைத்து பார்க்க வேண்டிய நிலை இன்றைய நாளில் இருக்கிறது. திமுக கூட்டணி என்றால் முதல்வர் ஸ்டாலினுடைய ஜாதகம், அதிமுக கூட்டணி என்றால் எடப்பாடி அவருடைய ஜாதகம்,
அதேபோல் விஜயுடைய தாவேகா கூட்டணியாக இருந்தால் விஜயுடைய ஜாதகம். இந்த 3 பேர் ஜாதகம் போதும் இந்த தேர்தலுடைய முடிவுகளை நிர்ணயிப்பதற்கு என்று சொல்லி இந்த 3 பேர் ஜாதகத்தையும் பேசப் போகிறோம். உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.